செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா தன்னாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. ஜினாட சத்தம் எல்லாரும் சரி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? உந்தன் பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து கூறாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் நன்றி சொல்லடி நீயாத்தா. ஆட நம்ம வீட்டு எல்லாரும் சரிதான் பாடிக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சு இன்னைக்கு இந்த அக்காவுக்கு? காலையிலே கொண்டையில் தாளம்பு நெஞ்சிலே வாழம்பு கூடையில் என்னப்போ குஷ்புன்னு குஷ்பு மாதிரியே நல்லா ஆள் நல்லா கொண்டெல்லாம் போட்டு பூவை வச்சு ரெடியாகி நெத்தி சுட்டி வச்சு பயங்கரமாக ரெடியாகி காலையில் பாட்டு பாடிச்சுக்கிருக்கே. என்னன்னு தெரியலையே இன்னைக்கு என்ன விசேஷம்? சேலையெல்லாம் என்னமோ மாரியாத்தா சேலை மாதிரி கட்டியிருக்கு. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆத்தா ஈஸ்வரி மாரியம்மா அறிஞ்ச அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து காத்து ரட்சித்தரல வேண்டும் தாயே. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், நீ தான் துணை புரியணும் அம்மா. ஹலோ சிஸ்டர், என்ன ஆச்சு இன்னைக்கு? பக்தி முத்தி பைத்தியம் ஆயிட்டியா? காலையிலே பயங்கரமா பக்தி பாடலை பாடிட்டு கிடைக்கிய. என்னடி ஜெயந்தி இன்னைக்கு ஆடி ஒன்றும் இல்லை, அது கூட தெரியாமையா தெரிஞ்சுக்கிருக்க? நான் உனக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐசி ஆடி ஒன்று இப்போ ஆடாமல் ரெண்டா? இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் இவளுக்கு காமெடி தான் எல்லாமே. இது ஆடி மாதம்டி, வெள்ளிக்கிழமையே பிறந்திருக்கு. ஆடி ஒன்று விசேஷமானதில்ல, அதனால தான் காலையே குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும். நீ வரியா? கோவிலுக்கா? எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி நீ ஆசைப்பட்டு கூப்பிட்ற. ஆமாம், கூழ் கொடுப்பாங்களா அங்கே? கூழ் கருவாடெல்லாம் தருவாங்களா? தான் தருவாங்களா? ஆடி வெள்ளினாலே கூழ் தாண்டி ஃபேமஸ்ஸு. ஓகே அப்பனா வரேன். உன் மருமக வராளா? அந்த பிள்ளைங்க வருது. எப்பயுமே கோயிலுக்கு போனால் 2 பேரும் தானே போவோம். அந்த ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, அப்படியே கிளம்புவோம். டீ எதுவும் குடிக்கிறியா? வச்சு தட்டுமா? உன் பையன் வரானா? இல்லை, அவன் தான் அவசர வேலையா டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். இன்றைக்கி என்னமோ அரை நேரம் தான் வேலை என்னையா, திடீர்னு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டியான். இப்படியே வரப்போகிற கோயிலுக்கு வரப்போ இப்படி முக்காடெல்லாம் போட்டு வரக்கூடாது. வேறு ட்ரெஸ் ஏதாவது போட்டு வா, சேலையெல்லாம் கட்டிட்டு வா. வேறு ட்ரெஸ் போட்டு வரவா? வேறு சேலையெல்லாம் என்னால் கட்ட முடியாது. நீ கட்டுற அந்த சேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதுதான் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. சரி ஓகே, ஏன்னா எனக்கு நிற்க மாட்டேனுது. அந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிட்டே வருது. அதுக்கு தலையில் சுற்றி இப்படி போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். வேணா கவுன் மாதிரி இருக்குது, அதை போட்டு வரட்டுமா? எப்பயும் போடுறது நான் கட்டுறதை கட்டாட்டினா என்னாடியே? நீ நல்லா ஒரு மாடலாக கட்டி நல்லா ஹேர் ஸ்டைலில் வித்தியாசமாக வச்சுக்கிட்டு வா, நல்லா இருக்கும்ல. சேலை எடுத்து தான் வரணும் கோயிலுக்கு வந்தா. சரி ஓகே, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஒரு கல்யாணம் பண்ணிக்கடினா பண்ணுறாளா? அவளுக்குன்னு ஒரு துணை வேணும்னு சொல்கிறேன். இன்னைக்கு போய் ஆத்தாக்கிட்ட போய் வேண்டிட்டு வரணும், மாரியாத்தாக்கிட்ட. அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு துணையை அமுச்சு விடு சாமி நல்லபடியாக. ஏதோ நான் இருக்க போய் வரா போகிறா, இல்லாட்டினா இவள் எங்கே போவா என்ன செய்வா? இவளுக்குன்னு யார் வேணாம்மா? அவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க சொல்லி வேண்டிட்டு வரணும். என்னமோ தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, என்னால் உட்காரத்துக்கு சேர் கூட இல்லை வீட்டில் அப்படின்னு. நானும் என் மகள் மட்டும்தான் வீட்டில், அதனால பெருசாக எதுவும் எங்களுக்கு தேவைப்படாது, எதுவும் வாங்கிக்கிறல. மேற்கொண்டு அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வேலையை பார்த்து செஞ்சு அந்த பிள்ளையை வளர்க்க செய்ய, அப்புறம் அந்த பிள்ளைய கூட சின்ன வேலைக்கு வரக்கொள்ள அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வசதி வாய்ப்பு எங்கள் வீட்டில் இல்லை. என்னத்தையோ நாங்கள் எங்கள் 2 பேர்த்த நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன சேரு சோபாலாம் போட்டிருந்தா தானே? முந்தி காலத்தில் இப்படி தானே உட்காந்துக்கிருந்தா, நம்ம மாட்டுக்கு திண்ணையில் உட்காருவோம், இப்படி திண்டில் உட்காருவோம், இப்படி தான் உட்காந்துக்கிருந்தா. இப்போ தானே சேரு சோபாலாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் மக அதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நல்லா வாழலாம். எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. அந்த பிள்ளைக்கு தேவையான சோபா கட்டில் பீரோ அம்புட்டு இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. முந்தி காலம் அப்படி இருந்துச்சுங்க, இப்போ எங்கே இருக்குது? எல்லாம் நாகரிகமாக போச்சு. இப்போலாம் யார் வீட்டில் பார்த்தாலும் கட்டில் பீரோ இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லைங்க. எனத்தையோ வேலையை பார்க்க செய்ய எங்கள் வகுத்து கழிவிக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு 2-3 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கீங்க. அப்புறமேட்டு பாத்திரம் பண்டம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். அப்படி தாங்க என்னால் முடியும். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அந்த பிள்ளைக்கு எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு. எங்களுக்கு தேவை நல்ல குடும்பத்து பிள்ளையா வேணும். குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையா இருக்கணும், பார்க்க கண்ணுக்கு லட்சணமா இருக்கணும். அதுதான் வசதி வாய்ப்பெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கு. ஏசில இருந்து எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். உங்க மக ராணி மாதிரி இருக்கலாம். ஆமா, அவ சொன்னது மாதிரி வேணுங்கிற வசதி இருக்கு. நமக்குன்னா ஒன்றும் இல்லாமையா இருக்கு. எங்களுக்கு தேவை நல்ல பிள்ளையா வேணும். அப்படித்தான் அந்த பிள்ளைக்கு எல்லாம் நாங்கள் போட்டு கட்டிட்டு போறோம். நீங்க எதுவும் செய்ய வேணாம். அந்த 2-3 பவுன் நகையோட நீங்க போட வேணாம். அது உங்க செலவுக்கு, உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டுங்க, அவளுக்குன்னு சேர்த்து வச்சதுன்னு அது எப்படிங்க ஒண்ணுமே போடாம பொண்ணு அனுப்பிச்சு விட முடியும்? நல்லா இருக்காது. ஏனத்தையோ ஏன் சேர்த்துக்கு தக்கன்னு ஏதாவது போட்டு தானே அனுப்ப முடியும். என்ன இவங்க நகை நட்டு பாத்திரம் பண்றோம் இதை பத்தியே பேசிக்கிருக்காங்க. பொண்ணை காட்ட மாட்டேங்கிறாங்க. கண்ணுல பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியல, போட்டாவையும் கொடுக்கல. சரி சரி, என் மகன் பாருங்க திருன்னு முடிச்சுக்கே இருக்கியா. என்னடா இவங்க பேசிக்கே இருக்காங்க, பொண்ணை கூட்டு வந்து காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. பாப்பா கூட்டுவாங்க.
ஐயோ, நானும் பாருங்க பேச்சு வாக்கில் அதே பேசிக்கிருக்கேன். இருங்க பொண்ணை கூட்டு வரேன். நல்லவங்களாவே இருக்காங்க பாவம். பரமாத்மா மனசுல பட்டதா அப்படியே பேசுறாங்க. என்னம்மா? ஆமாங்க, அது நல்ல மனுஷியாத்தே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க சும்மா போய் அடிக்கி விடுவாங்க. ஆணையில வரவே அந்த கண்ணே, பூனையில வரவே புந்து கண்ணேண்டு. அந்த அம்மா இருக்கிறத சொல்லுது, எங்ககிட்ட இப்படித்தாங்க இருக்கு, வசதி இல்லை, எங்களால் இப்படித்தான் முடியும்னு ஓப்பனா பேசுது இல்லை. அப்படி பேசினா பரவாயில்ல. நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு புத்தலாட்டம் பண்ணுறாங்கல்ல, அப்படி ஆளுகளுக்கு இப்படி ஒன்றும் இல்லாதவங்கள சொல்லி உண்மை சொல்லி கட்டுறது எவ்வளவோ பரவாயில்ல. அதை சொல்லு. அந்த காலத்துல எவனையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டியான். 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம்னு. அதுக்கு இருக்கு போயிலுக்கு அது என்ன அர்த்தம்னு தெரியாமையமோ பொய்யா சொல்லி கல்யாணத்தை முடிக்க வேண்டியது. நாளைக்கு பொண்ணு அப்படின்னு சண்டை விட்டு டைவர்ஸ் ஆயிடுறாங்க. என்ன செய்யறது? அட வாயை முடுங்க, நீங்க வேற. இப்போதான் முத பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். டைவர்ஸ் அவசரமா பேசிக்கிறீங்க. என்னாடி நீ ஒருத்தி ஒரு வாயில சொன்னா என்ன ஆக போகுது? ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். ஏம்மா வேணாம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா நீயே போய் பேசுமா. ஏ இவொருத்தி உன்னை கடிச்சாதீங்க போறாங்க. உன்னை பார்க்கணுன்றாங்கல்ல, பொண்ணு பார்க்க வந்து உன்னைய பார்க்கத்தேன். என்னைய பார்க்க வந்தாங்க அவங்க. வா பேசாம. அம்மா நான் வரையில கூட. இவதாங்க என் பொண்ணு. ஆஹா, சூப்பரா இருக்காளே. இந்த கிராமத்துல இப்படி ஒரு பொண்ணா? நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினைச்சே பார்க்கல. சும்மா சொல்லக்கூடாது. நல்ல ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு தான் பெற்று வச்சிருக்காங்க என் மாமியார். ஏம்மா பயமா இருக்குமா. ஏமா பாக்கியா? சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கா. மூக்கு முழியுமா மகாலட்சுமி மாதிரி. ஆமாங்க, நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பொண்ணு எப்படி இருக்குமோ என்னமோன்னு சொல்லி. பொண்ணை பார்க்குற வரைக்கும் நல்ல பிள்ளை, நல்ல கலரா நல்லா இருக்கா. நம்ம மகை வளர்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கால்ல. மூஞ்சி லட்சணமும் நல்ல உருண்டை மூஞ்சியுமா நல்லா இருக்கா பிள்ளை. பேச விடுவாங்களா? பொண்ணு கூட பேசலாமா என்னன்னு தெரியலையே. அம்மாட்ட கேட்போம். பொண்ணு நல்லா இருக்குங்க, லட்சணமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பிடிச்சிருக்கு. பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆனால் ஒரு தடவை நடந்து கட்ட சொல்லுங்க, ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் ஒத்த பையில வச்சிருக்கோம். எங்கள் பையலுக்கு நல்ல மேட்சா பொண்ணு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக தேடி கிடக்கும். ஏகப்பட்ட இடம் போய் பார்த்துட்டோம். கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தால் கலர் இருக்காது, கலர் இருந்தால் பார்க்க லட்சணம் இருக்காது, ரெண்டும் இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும். அதே கொஞ்சம் ஒரு பாட்டு பாடி கட்ட சொல்லுங்க. நடந்து வரதை பார்த்துட்டோம், ஒரு பாட்டு பாடி கட்ட சொல்லுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அதுல என்னங்க இருக்கு? எல்லாமே இப்ப இந்த காலத்துல பொண்ணை கட்டுறது மாப்பிள்ளை கட்டுறது பூரா பார்த்து தானே கட்டுறாங்க. அதெல்லாம் உண்மைதான். நானே அந்த காலத்துல இவங்க அப்பாவை கட்டுறப்ப அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாரு. அப்ப எங்க ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் இந்த இளந்தாரி கல்லுன்னு இருக்குன்னு பாத்தீங்களா, அதை தூக்குனாதே எங்க அப்பா பொண்ணு தருவேன்னு சொல்லிவிட்டாரு. அப்படியா? அப்புறம் தூக்குனாரா? ஆ, அதெல்லாம் தூக்கிட்டாரு. அதை தூக்குனதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா பொண்ணு தாருனே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனுஷனாலதான் அவ்வளவு பெரிய கல்லை தூக்க முடியும், சும்மா இருக்கிறவங்களாம் தூக்க முடியுமா அப்படின்றது ஒரு இது. அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, இந்த கல்லே தூக்கி தூக்கி அந்த பக்கம் போட்டாப்லன்னா நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, மாப்பிளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்ப நம்பி என் பொண்ணை கொடுக்கலாம்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கட்டி வச்சாக. அப்படியா? அதெல்லாம் இருக்குங்க. இப்ப நான் கூட பாட சொல்றேன் அப்படின்லாம் இது நினைக்காதீங்க. பொண்ணு நல்லா பேசுதா வைக்குதா, எப்படி இருக்கு, புத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான். ஏன்னா எங்க பக்கத்து வீட்டுல அப்படித்தாங்க கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. சொல்லாம கொள்ளாம பொண்ணை கட்டி வச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு மாதிரி பொண்ணை பேச விடல, எதுவுமே செய்யல. நான் அவங்கள நினைச்சிட்டாங்கன்னா நல்ல அடை கொடுக்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு, வாயை திறக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பையலும் பரவாயில்லையா, நல்ல பொண்ணா இருக்கு இந்த காலத்துல அப்படின்னு ஒரு வாரம் இருந்திருக்கு. இதுதான் பேசவே இல்லை வீட்டுல. அப்புறம் என்னடான்னு சொல்லி பார்த்தா மண்ணில் பாதிக்கப்பட்ட பிள்ளையாங்க சொல்லாம பிரியாம கட்டி வச்சிருக்காங்க. இந்த பையன் போய் பேசியிருக்காப்லங்க. பேசுனா அந்த பையில கம்பு எடுத்து அடிக்க வந்துச்சு அந்த பிள்ளை. இந்த மாதிரிலாம் சொல்லாம பிரியாம கட்டி வச்சிடுறாங்க. வசதின்னு ஆசைப்பட்டு போய் ஒரு பைத்தியக்கார பிள்ளை கட்டி வந்துட்டாங்க போய். அது எப்படிங்க ஒரு வாரத்துக்கு அந்த பிள்ளைய கண்டுபிடிக்காம இருந்தாங்க? மாப்பிள்ளை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்குமே, எப்படி இருந்தாலும் தெரியாமையா இருந்திருக்கும். அதை ஏமா கேக்குறீங்க? வசதியான இடம், பெரிய இடம், பெரிய இடம் பாய்ந்துக்கிட்டே இவங்களும் எதுவுமே பேசாம இருக்காங்க. சரி பொண்ணு இப்பதான் புதுசா வந்துருக்கு நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊர்ல செட் ஆகிறதுக்கு நாளாகும்னு அவங்களும் ஒரு வாரம் பாவம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு உண்மை. காசு இருந்தாலே போதுமே, ஜனங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்கல்ல. பின்னாடி வர விளைவை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி, என் மருமகளை பாட சொல்லுங்க, அந்த கதையா நம்ம கிணத்துக்கு. ஏ வெண்ணிலா, ஒரு பாட்டை பாடு, கேட்குறாங்கல்ல பெரியவங்க. ஏம்மா எனக்கு நிக்கவே பயமா இருக்குன்னு இருக்கேன், நீ என்னம்மா பாட்டு பாட சொல்ற? பூமாங்கட்டு. ஏ பாடுறீ, இல்லடா ஊமன் நினைச்சுக்கிடுவாங்கடி. என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல எனக்கு. அப்படியா? அந்த என் மகனையவே கேட்டுருவோம். ஏலே ரமேஷ், பொண்ணு என்ன பாட்டு பாடுறதுன்னு கேக்குதுல, என்ன பாட்டு பாட சொல்லு, உனக்கும் தெரியும் இந்த சீமா பாட்டலாம். அவர் பேர் ரமேஷா? ஆள் நல்லாதான் இருக்காரு பாக்குறதுக்கு. ஏங்க, நீங்க பார்த்திபன் கனவு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஸ்னேகா பாடுவாங்கல்ல ஆலங்குயில் சாங், அது கொஞ்சம் பாடுறீங்களா? பாத்திருக்கேன் நானு. அப்புறம் என்னம்மா நான் சொல்ற பாட்டை பாடுமா. ஆலங்குயில் கூம்றையில் ஆரீராரோ ஏலேலேலோ யாவுமே செய்யாகுமடா கண்ணா, ஆராதனை நான் பாடிட அரங்கேறும் காதல் இசை கண்ணா கண்ணா. திருக்குறள் இவே நாங்க யாரையும் திருக்குறள் சொல்றியா? இருவரி கவிதை ஒரு பொருள் தருமே,
இருவரும் அது போலே வாழ்ந்தால் சுகம். அதானே அவன் திருக்குறள்ன்றியா அந்த பிள்ளைய நம்ம பாடுது அதுக்கு தகுந்தாப்புல அந்த பாட்டுல பிள்ளை வரும் போல இருக்குடியே. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்னன்னா தெரியுது, நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா, இப்பயும் 2 பேத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க பாருங்க. அவன் சொன்னோடனே கப்புன்னு கேப்சர் பண்ணிக்கிட்டு கற்பூரம் மாதிரி பத்திக்கிட்டு மருமக பாடுறா. பாத்தீங்களா, இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி சீக்கிரமே உருவாயிரும்னு நினைக்கிறேன். செல்போன் இசைக்குயில் நம்மை அழைத்திடும் போது தொலைவினில் வாழ்ந்தாலும் தொடுவோம் நாமே. பாத்தீங்களா, இப்பயேவோ எப்படி பாட்டிலேயே பேசிக்கிறாங்கன்னு 2 பேரும் போன்லயே பேசிக்கிடுவாங்களாமா. நம்பர் வேணும்ன்றாங்க சிம்பாலிக்கா. சிகரெட். என்ன தம்பி சிகரெட் இருந்தது? சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குமோ? அம்மா தப்பா எடுத்துக்கிறாதீங்க, என் மகனுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. அதுதான் பாட்டுல வரும் போல இருக்கு. விரல்களின் இடையே புது விரல் போல சில நொடி வாழ்கின்ற ஆறாம் விரல். அப்படியா சம்பந்தி, பாட்டுல வருதா? நான் என்னமோ பயந்து போயிட்டேன். மாப்பிள்ளை சிகரெட் கேக்குறாரோ என்ன பண்ணு. மீசை. உன் மகனுக்கு மீசையே இல்லையே, அப்புறம் நீ மீசையை பத்தி கேட்டு இருக்கியா? ஏதோ என்ன மாதிரி மீசை இருந்தா கூட பரவாயில்ல. மீசை இது எனக்கு மட்டும் சொந்தமாகும் கூந்தல் குழந்தைதான். ஆலாபனை நான் பாடிட அரங்கேறிடும் காதல் இசை கண்ணா. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். பெத்தம் பாத்தியாடி மருமகளுக்கு நல்லா பிடிச்சு போச்சு நம்ம மகனை. அதே எனக்கு மட்டும் சொந்தமான கூந்தல் குழந்தைன்றுச்சு. இப்பயும் மீசையே இல்ல, அதுங்களும் சொல்லி பிடிச்சு. நீ எனக்காவது என்னை பார்த்துட்டு பாடிருக்கியா? சும்மா இருங்க, காலம் போன கடைசியில உங்களுக்கு என்ன ரொமான்ஸ் கேக்குதா? ரொமான்ஸ் இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான். ஐயோ, என் மருமக வெக்கப்பட்டு ஓடி போச்சு பாவம். தப்பா எடுத்துக்காதீங்க சமந்தி, அவ கொஞ்சம் கூச்ச சுபாவம். யார்கிட்டயும் அப்படி பேச மாட்டா. இப்பயே வெளியில வர மாட்டேன்டா. நான் தான் அவளை வற்புறுத்தி கூட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்களுக்கு பொண்ணு நல்லா பிடிச்சு போச்சு. டேய் மகனே, உனக்கு எப்படிடா பொண்ணு பிடிச்சிக்கிச்சுல? கட்டுனா இவ்வளத்தையும் கட்டணும் முடிவு பண்ணிட்டேன் நானு. சூப்பர், அழகு தேவதை, எல்லாத்துலயுமே திறமையாக்குறாளே. இளைய ரமேஷ் உனைத்தானே கேக்குறாரு அப்பா. அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேமா. அப்படியா? எனக்கு அப்பாவுக்கும் பிடிக்கலப்பா. அப்ப என்ன செய்ய வேணாமா? ஏமா இங்க வேற பிடிச்சிருக்குமா? அப்படி சொல்ற மகனே உன் வய திறந்து. அதை கேட்டா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, ஆட்டுக்குடி பிடிச்சிருக்குன்ற. அப்பா 18ஆம் படி கருப்பா, நான் வேண்டிட்டு வந்த மாதிரி நல்ல குடும்பமா இருக்கு. மாப்பிள்ளையும் கண்ணுக்கு லட்சணமா இருக்காரு. என் பொண்ணையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருப்பா. உனக்கு கோடான கோடி நன்றியப்பா. உனக்கு விருந்து கொடுத்துறேன்ப்பா, சிறப்பு கொடுக்குறேன்ப்பா. எல்லையில நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா என் பிள்ளை வாழணுமாப்பா. அப்புறம் என்ன சம்பந்தி, பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கானே. வெண்ணிலா, வெண்ணிலா, உனக்கு தம்பி பிடிச்சிருக்குல? அம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்மா. எனக்கும் பாடுறா, 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் அடிச்சு விடுறாங்க. அப்புறம் என்ன, பொண்ணு சொல்றீங்களே தெரியலையா? மாப்பிள்ளையே பிடிச்சு போச்சு சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி சொல்லுது என் மருமக. அப்புறம் என்னங்க, பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சி போச்சு, நமக்கும் பிடிச்சி போச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை பண்ணி கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியது. ஏன்னா இனி ஆடி பிறந்திருக்குல்ல, ஆடி முடியட்டும். ஆடி முடிஞ்ச உடனேமேவும் ஆவணி மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சு ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிறோம். என்ன சொல்றீங்க? சரிங்க சம்மந்தியம்மா, ரொம்ப சந்தோஷம். காஃபி வடை மட்டும் சாப்பிட்டீங்க, சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு போலாம். சாப்பாடு தானே இப்ப என்ன, அடுத்த வரையில சாப்பிடுறோம். இப்பதான் ஃபுல்லா இருக்கு. நீங்க தான் ஓட்டுக்கு 2 வடையை கொடுத்து காப்பி கொடுத்துட்டீங்க, அப்புறம் இங்கிட்டு சாப்பிடுறது. சரிங்க சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், நான் அந்த கருப்புசாமி கோயிலில் வேண்டியிருக்கேன். அதனால நிச்சயத்தை மட்டும் கருப்புசாமி கோயிலில் வச்சுக்கலாங்களா? என்னோட விருப்பம், எல்லையில் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருக்கேன். அதுக்கு என்னத்த, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். மகனே